நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்திய விதம் குறித்து கலேவலையில் நேற்று இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் ஜனாதிபதி தெளிவுபடுத்தியுள்ளார். வடக்கு அதிவேக வீதியின் நிர்மாண பணிகளை கலேவல பெலிகம நுழைவாயில் அருகே ஆரம்பிக்கும் வகையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. நான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதிகாரத்தை அனாவசியமாக பயன்படுத்தவில்லை. அதேபோன்று நிறைவேற்று அதிகாரத்தை பிரயோகித்தும் உள்ளேன். இல்லை என்று கூறவில்லை. யுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வருவதற்கு, நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு இந்த அதிகாரத்தை பயன்படுத்தியுள்ளேன். நாம் இவற்றை முன்னெடுக்கும் போது அதனை வைராக்கியத்துடனும் பொறாமையுடனும் நோக்கும் பிரிவினரும் இருந்தனர். பத்திரிகைகளின் துண்டுகள் வெட்டப்பட்டிருந்த காலப்பகுதியும் இருந்தது. அதிகாரம் கொண்டவரால் வெட்டப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டிருக்கும். ஜனாதிபதியை சாடினால் அரசாங்கத்திற்கு எதிராக செய்திகள் காணப்பட்டால் அவை வெட்டப்படும். இன்று ஊடகங்கள் இவற்றை மறந்துவிட்டுள்ளன. ஆனால் நாங்கள் அவ்வாறு வெட்டுவதில்லை. தேவையான அனைத்தையும் எழுதுகின்றனர். காணியொன்று காணப்பட்டால் அது பெசில் ராஜபக்சவினது, புதிதாக வீடு நிர்மாணிக்கப்பட்டால் அது கோட்டாபாயவினது. அதே போன்று காலி வீதியில் இருந்து அலரி மாளிகை வரை நான் பெற்றுக்கொண்டுள்ளேன் என்றே அன்று எழுதினார்கள். ஆனால் மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸ்ரீமாபோதி மற்றும் தலதா மாளிகை இருக்கும் வரையில் நாட்டை கடவுள் காப்பாற்றுவார் என்பதை நான் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நம்புகின்றேன். கம்பளை நகரசபையின் தலைவரும் ஐக்கிய தேசிய கட்சியின் தொகுதி அமைப்பாளருமான சரத் காமினி ஹெட்டியாராச்சி ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் இன்று இணைந்து கொண்டார். 25 வருடங்களாக ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய செயற்பாட்டாளராக இருந்த சரத் காமினி ஹெட்டியாராச்சி கடந்த 12 வருடங்களாக கம்பளை நகரசபையின் தலைவராக பதவி வகித்துள்ளார். கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு இன்று சென்ற ஜனாதிபதி வழிபாடுகளில் ஈடுபட்டார். பின்னர் மல்வத்து மகாவிகாரைக்கு சென்ற ஜனாதிபதி மல்வத்து பீடத்தின் மகாநாயக்கர் திப்பட்டுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து ஆசி பெற்றார். இதேவேளை அஸ்கிரிய மகாவிகாரைக்கும் சென்ற ஜனாதிபதி அஸ்கிரி பீடத்தின் மகாநாயக்கர் உடுகம ஸ்ரீ புத்தராகித தேரரை சந்தித்து கலந்துரையாடினார். கண்டி நகர அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்டிருந்த பல அபிவிருத்தி திட்டங்களையும் ஜனாதிபதி இன்று திறந்து வைத்தார். 20 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள கண்டி பஸ் தரிப்பிடம் மற்றும் 289 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள வர்த்தக தொகுதி ஆகியவற்றையும் ஜனாதிபதி இன்று திறந்து வைத்தார். அத்துடன் அங்கிருந்த மக்களையும் சந்தித்த ஜனாதிபதி அவர்களின் நலன் குறித்தும் விசாரித்தார்.